ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பண்ண போற எக்ஸ்பெரிமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டபுள் சைடு டேப் இருக்கிற ஹூக்கு. இது வந்து 6 பீஸ் இருக்கும். இது வந்து நான் கூட யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஃபேன்சி ஸ்டோர்ல கிடைக்கும். இது வந்து ஒவ்வொன்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 40 இருக்கும். ஒவ்வொன்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 100 சொல்லுவாங்க. ஒரு பாக்கெட்ல பார்த்தீங்கன்னா, மொத்தம் 6 பீஸ் இருக்கும். இப்ப என்கிட்ட இந்த ஸ்டீல் டைப்ல இருக்கு இல்லைங்களா? இது வந்து நான் ஆல்ரெடி 2 பாக்கெட் வாங்கியிருக்கிறேன். ஸோ, இதில குடுத்திருக்கிற டபுள் சைடு டேப் பார்த்தீங்கன்னா, அது வந்து கொஞ்சம் லோ குவாலிட்டியானது தான். இது வந்து வால்ல ஒட்டி வச்சோம்னா, ஒரு கேலண்டரோ இல்ல ஒரு கீ செயின் மாட்டுற அளவுக்கு தான் இது வந்து கெப்பாசிட்டி தாங்கும். அப்புறமா ஒரு 3 நாள்ல பார்த்தீங்கன்னா, கீழ விழுந்துரும். இன்னைக்கு நம்ம பண்ண போற எக்ஸ்பெரிமென்ட்ல இந்த மாரி ஹூக் அதுவும் ரொம்ப குவாலிட்டியா, ரொம்ப அதிக அளவுல வெயிட் தாங்கக்கூடிய அளவுக்கு பண்ண போறோம். இதுக்கு தேவையானது என்கிட்ட வந்து டபுள் சைடு டேப் இருக்கு. இது வந்து கொஞ்சம் திக்னெஸ் ஆனது. அப்புறமா நான் வந்து ஏற்கனவே ஆல்ரெடி வச்சிருந்த பழைய ஃபெவிக்விக் அனபண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 40. ஸோ ஃபேன்சி ஸ்டோர்ல கிடைக்கும். இப்போ நான் வந்து ஒரு சிசர் எடுத்து வச்சிருக்கிறேன். இதுக்கு மெயின் மூலப்பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பழைய பிவிசி ஷீட்டு. இது வந்து ஒரு பழைய பிவிசி பைப்ல வந்து பிவிசி ஷீட்டா நான் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். அது எப்படி பண்ணணும்னா, பிவிசி பைப்ல வந்து சென்டரா ஒரு கோடு போட்டு கட் பண்ணிருங்க. அப்புறம் அத சூடு பண்ணி அது மேல வெயிட் எடுத்து வச்சீங்கன்னா, அது இது போல ஷீட் மாரி மாறிரும். இப்போ இதுல வந்து நான் ஒரு 30 சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ, இது சைடுல கொஞ்சம் அசிங்கமா இருக்கிறத மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துட்டு, அதுல வந்து பார்த்தீங்கன்னா, லென்த்துக்கு அதாவது ஒரு 60 சென்டிமீட்டருக்கு வச்சு நான் அத வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். நம்மளுக்கு புடிச்ச சைஸ்ல எந்த அளவுக்கு இது ரவுண்டா தேவைன்னா ரவுண்டா பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து கடைசியா ஒரு ஸ்டீல் ஹூக் காமிச்சேன் இல்லையா? அது போல நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். கிடைக்கிற எல்லா பொருளுமே நான் வந்து வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சேர்த்து வைப்பேன். அதில எடுத்து வச்சது தான் இந்த மாரி பிவிசி ஷீட் எல்லாமே. இத வந்து நான் ஒரு 30 சென்டிமீட்டருக்கு சென்டர்ல வந்து ஒரு கட்டிங் போட்டுக்கிறேன். அதாவது பொறுமையா பார்த்து கட் பண்ணுங்க. விரல் பத்திரம். அப்புறம் இதில வந்து பார்த்தீங்கன்னா, சைடுல அங்கங்க கார்னர்ல கொஞ்சம் லைட்டா இது போல ஒரு 30 சென்டிமீட்டருக்கு நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிட்டோம்னா, இதே மாரி பக்கத்துல இ இதே மாரி பக்கத்துல திருப்பிட்டு, அதே போல இப்ப எப்படி கட் பண்ணோமோ, அதே மாரியே நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். அவ்வளதான். ஸோ வந்து இது போல தான். இத வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இது போல இருக்கு இல்லீங்களா? இத வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து அழகுபடுத்துனா பண்ணிக்கலாம். ஏன்னா, இதுதான் நம்மளுக்கு வந்து மெயினா வெயிட் தாங்கக்கூடியது. இது இந்த அளவுக்கு கட் பண்ணதே போதுமானது தான். இப்ப வந்து எனக்கு இது வந்து ரொம்ப ஓகே. எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடுன்னு தோணுது. ஸோ இது போலவே நான் வந்து ஒவ்வொரு பீஸுமே நான் வந்து ரெடி பண்ணிக்கிறேன். கொஞ்சம் அழகு பண்ணா கூட பண்ணிக்கலாம். ஒரே அளவு பண்ணோம்னா, இன்னொன்னு பார்க்க ரொம்ப நல்லாருக்கும். அவ்வளதான். இப்போ அவ்வளதான். இந்த பீஸ் வந்து ரெடி ஆயிருச்சு. இது வந்து 60க்கு 30 சென்டிமீட்டர். அதாவது 60 மீட்டர் லென்த்து அல்லது 30 சென்டிமீட்டர் வந்து சென்டர்ல இந்த மாரி கட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இத பார்க்க கொஞ்சம் நல்லாருக்கு. இத வந்து எப்படி பண்ணமோ, அதே மாரியே நம்ம கிட்ட இருக்கிற எல்லா பீஸுமே நான் வந்து அதே போலவே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ரொம்ப சிம்பிள் தான். இது வந்து எல்லாருக்குமே கண்டிப்பா தேவைப்படக்கூடியது. நம்ம முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா, இப்போ ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அப்டின்னா, நம்ம வந்து டக்குன்னு எடுத்து இத யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ முன்ன கட் பண்ண பீஸ் மாரியவே நான் இத வந்து ரொம்ப அழகா கட் பண்ணியிருக்கிறேன். ஏறத்தாழ ஒரு 30 பீஸ் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்ப வந்து இந்த 30 பீஸுமே ரெடியா இருக்குது. இதுல வந்து உங்களுக்கு எங்கேயாவது ரஃப்பா இருக்கு, இல்ல ஏதாவது ஒரு சைஸ் வந்து டிஃபரெண்ட்டா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அத கட் பண்ணிக்கலாம். எனக்கு நான் மொத்தம் ஒரு 4 விதமான சைஸ் வச்சிருக்கிறேன். சின்னது, பெருசு, அப்புறம் அது போக வந்து இன்னும் சின்னதெல்லாம் வச்சிருக்கிறேன். ஏன்னா, இதுல வந்து நம்ம கேலண்டர் தொங்க விடலாம். நம்ம பண்ணப்போற பீஸே பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ, இது வந்து எல்லாருக்குமே கண்டிப்பா யூஸ் ஆகக்கூடியது தான். இது பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெருசா இருக்குது. ஸோ, இதுல வந்து நான் வந்து பேண்ட்டோ இல்ல ஷர்ட்டோ மாட்டி வச்சுப்பேன். ஸோ, இது வந்து எல்லாருக்குமே கண்டிப்பா யூஸ் ஆகக்கூடியது. அதனால எந்த சைஸ்ல கட் பண்ணணுமோ, அதெல்லாம் இப்பயே கட் பண்ணிக்கலாம். இப்ப வந்து சைடுல வந்து கொஞ்சம் ரஃப்பா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிசர வச்சே நான் அத வந்து கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் லைட்டா அத அப்படியே ஷைனிங் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். ஏன்னா, டபுள் சைடு டேப்போ இல்ல நம்ம அதுல வந்து ஏதாவது மாட்டி வைக்கும்போது, அது இடிக்கக்கூடாது இல்லையா? அதனால. ஸோ, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ஸ்மூத் ஆயிருச்சு. இப்ப வந்து என்கிட்ட வந்து 30 பீஸ் இருக்கு. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம இத ரெடி பண்ண ஆரம்பிச்சிரலாம். இப்ப வந்து ஒரு லைட்டர் எடுத்துக்கங்க. அந்த லைட்டர வந்து லைட்டா கொஞ்சம் ஹீட் பண்ணா போதும். அதாவது அந்த கார்னர்ல. அது அப்படியே கொஞ்சம் பொறுமையா ஸ்மூத்தா அப்படியே பெண்ட் பண்ணி பிடிச்சீங்கன்னா போதும். ஸோ, உங்களுக்கு வந்து அது பெண்ட் பண்ண வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளக்க ஒரு 3 பீஸ் வச்சுட்டு, அது வந்து அப்படியே நீங்க கொஞ்சம் லைட்டா அழகா ஸ்மூத்தா பெண்ட் பண்ணலாம். பெண்ட் பண்ணீங்கன்னா, அந்த ஹுக் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஹீட் இறங்குனதுமே அது அதே பொசிஷன்ல ஒரே ஷேப்ல வந்து அப்படியே நின்றும். அவ்வளோதான். இப்போ வந்து இத ரெடி பண்ணிட்டோம் இல்லைங்களா? இப்போ வந்து அடுத்த பீஸ் வந்து பண்ணி காட்டுறேன். ஸோ, அடுத்த பீஸ்லயும் அதே மாரி தான். கொஞ்சம் வந்து அப்படியே லைட்டா ஹீட் காட்டுங்க. ரொம்ப காட்டாதீங்க. அப்புறம் உருகி ஊத்திரும். ஸோ, இது போல கொஞ்சம் ஸ்மூத்தா வளைச்சுக்குங்க. அவ்வளோதான். அப்படியே வளைச்சு ஒரு ஜஸ்ட் ஒரு 1 நிமிஷம் பிடிச்சீங்கனாலே போதும். அது வந்து அதே இடத்துல அப்படியே செட் ஆயிரும். இப்போ இன்னொரு பீஸ். இது போல தான். கொஞ்சம் லைட்டா அப்படியே சூடு காமிச்சாலே போதும். அது வந்து அழகா பெண்ட் ஆக ஆரம்பிச்சுரும். இப்ப இது வந்து ஹூக் பார்த்தீங்கன்னா,
நான் ஏற்கனவே வந்து ஒரு ஸ்டீல் ஹூக் காமிச்சேன் இல்லைங்களா? சேம் அதே மாரியாவே இருக்குது. இப்ப நம்மகிட்ட இருக்கிற மீதி பொருளுமே நான் வந்து அதே போலவே ஹீட் பண்றேன். எவ்வளோ அழகா பெண்ட் பண்றேன்னு பாருங்க. கை சுட்றாம பார்த்துக்கங்க. கொஞ்சம் லைட்டா அப்படியே நெருப்ப காமிங்க. காமிச்சுட்டு பெண்ட் பண்ணீங்கன்னா போதும். ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட் தான் அழுத்தி பிடிச்சீங்கன்னா, அது அப்படியே செட் ஆயிரும். ஒரு 1 மணி நேரம் டைம் எடுத்து இந்த ஒர்க் பண்ணீங்கனாலே போதும். நம்மளுக்கு எமர்ஜென்சி டைம்ல இந்த ஹுக் வந்து கரெக்ட்டா ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ, இப்ப கொஞ்சம் கனமான ஒரு பிவிசி பைப் அதாவது ஹூக் அத வந்து ரெடி பண்றேன் பாருங்களேன். எவ்வளோ அழகா பெண்ட் ஆகுது. இப்போ கம்பேரிசன்க்காக இன்னொரு ஒரு ஹூக் காட்டுறேன். அதாவது ஸ்டார்ட்டிங்ல ஒரு ஸ்டீல் ஹூக் காமிச்சேன் இல்லையா? அத வந்து இப்ப வச்சு காட்டுறேன். கூடவே வச்சு காட்டுறேன். இந்த 2க்குமே உங்களுக்கு ஏதாவது டிஃபரன்ஸ் சொல்ல முடியுதுங்களா? 2மே பார்க்க எவ்வளோ நல்லா இருக்குது. இப்ப அவ்வளோதான் ஹுக் வந்து நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிருச்சு. இப்போ என்கிட்ட இருந்த 30 ஹூக்குமே நான் இது போல பெண்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ ஒரு 2 ஹூக் காட்டுறேன். இது வந்து இருக்கிறதுலே பெருசா இருக்குது. இது வந்து ஷர்ட்டோ இல்ல பேண்டோ நம்ம இதுல வந்து மாட்டி வைக்கலாம். நல்லாவே வெயிட் தாங்கும். ஸோ, இப்போ வந்து நம்ம டபுள் சைடு டேப்ப வச்சு இந்த எல்லாமே ரெடி பண்ண ஆரம்பிச்சிரலாம். இப்போ ஒரு ஹுக் எடுத்துக்கிறேன். அதுல வந்து பின்புறமா லைட்டா ஒரு ட்ராப் ஃபெவிக்விக் வச்சுக்கிறேன். அந்த ஒரு ட்ராப்ப வந்து அப்படியே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு, அது மேல வந்து டபுள் சைடு டேப் அதுக்கேத்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ, டபுள் சைடு டேப்லயே ஆல்ரெடி ஒட்டக்கூடியது தான். ஸோ, நம்ம இது போல வச்சுட்டு வச்சோம்னா, இன்னும் வெயிட் தாங்குற அளவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா மாறிரும். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் தான். இத வந்து அப்படியே வச்சுட்டு வச்சோம்னா ஒட்டிக்கிறோம். அவ்வளோதான். இந்த ஹுக்கு ரெடி ஆயிருச்சு. இந்த ஹுக்க பார்க்க எப்படி இருக்கு? அப்படியே கடையில வாங்குற ஹுக் மாரியே இருக்கு. அப்படியே பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. என்கிட்ட இருக்கிற 30 ஹுக்கையுமே நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து ஏற்கனவே ஷாம்பலுக்கு ஒரு பீஸ் வச்சிருந்தோம் இல்லைங்களா? கடையில வாங்குன ஹூக்கு. அந்த பீஸ் தான் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா, பின்னாடி ஒட்டியிருக்கிற டபுள் சைடு டேப் வந்து ரொம்ப மெல்லிசானது. ஸோ, அது வந்து அந்த அளவுக்கு குவாலிட்டியானதும் கிடையாது. அந்த ஸ்டீல் என்னவோ குவாலிட்டியானது தான். அந்த டபுள் சைடு டேப் தான் கொஞ்சம் குவாலிட்டி குறைவானது. இப்போ இது வந்து நம்ம ரெடி பண்ணது. இதுக்கு பின்னாடி இருக்கிற டபுள் சைடு டேப் பாருங்க. நம்ம ரெடி பண்ண ஹுக்கையும் பாருங்க. அப்படியே கடையில வாங்குற பீஸ் மாரியாவே இருக்குது. பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. இப்ப இதிலருந்து நம்ம வந்து ஒரு பீஸ் எடுத்து, நம்ம அத வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எந்த அளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு. இப்ப ஷாம்பலுக்காக ஒரு ஊக்கு எடுத்துக்கிட்டேன். இருக்கிறதுலே சின்ன சைஸ் தான். டபுள் சைடு டேப்ப வந்து பிரிச்சுக்கிட்டேன். சுவர்ல நம்மளுக்கு எங்க தேவையோ, அந்த இடத்துல வந்து அந்த ஊக்க வந்து நான் ஒட்டிக்கிட்டேன். ஸோ எந்த அளவுக்கு டைட்டா அழுத்தி பிடிக்க முடியுமோ, அந்த அளவுக்கு டைட்டா அழுத்தி பிடிச்சு ஒட்டிட்டேன். ஸோ அவ்வளதான். இப்ப பார்க்க எப்படி இருக்கு? இதுல வந்து ஒரு கண்ணாடிய நான் வந்து மாட்டி வச்சிருக்கிறேன். இப்ப எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு ஊக்கு எடுத்துக்கிட்டேன். இது வந்து இருக்கிறதுலே கொஞ்சம் பெருசு. இத வந்து எனக்கு எங்க தேவையோ அங்க நான் ஒட்டியிருக்கிறேன். எந்த அளவுக்கு டைட்டா அழுத்துறீங்களோ, அந்த அளவுக்கு டைட்டா அழுத்தி விட்டுருங்க. இப்ப இதுல வந்து ஒரு சாமி ஃபோட்டோவ நான் வந்து மாட்டி காட்டுறேன். இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு 1/2 கிலோ இருக்கும். ஸோ லைவாவே மாட்டி காட்டுறேன். ஃபோட்டோவே நல்லா வெயிட் தாங்குது. இப்ப அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்டர் பாட்டில். இது வந்து 1 லிட்டரு தண்ணி ஆல்ரெடி ஃபுல்லா தான் இருக்குது. ஸோ இதையும் நான் மாட்டி காட்டுறேன். ஸோ அவ்வளதான். ஊக்குல மாட்டியாச்சு. எந்த அளவுக்கு நல்லா வெயிட் தாங்குதுன்னு பாருங்க. அவ்வளதான். நம்ம வந்து இது போல ஒரு 30 ஊக்கு நான் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். நம்மளுக்கு எங்க தேவையோ அங்க மாட்டிக்கலாம். எமர்ஜென்சிக்கு யூஸ் ஆகும். அவ்வளதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஒரு 30 ஊக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். இது எல்லாமே ஒரு டப்பால போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும். நம்ம ஃப்ரீயா இருக்கிற டைம்ல இது போல ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல புதுசா பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி. சோலி முடிச்சு.